யமுனா நதியிலே சென்று ஓடுகின்ற யமுனா நதியிலே சென்று ஹரிஹரி கோவிந்தா கிருஷ்ணா வென்று கிருஷ்ணா அந்த கங்கையிலே மூழ்கி எழுந்தால் ஆமா உன்னை உன்னுடைய உருவம் சாமல வடிவம் என்னை போல் சாமல வடிவத்தோடு குரத்தினுடைய வடிவம் தோன்றும் அம்மா. ஆமா சாமல ரூபம் மாறி குரத்தியாக வந்து விடுமா? உண்மை அண்ணா, குரத்தியாக வந்துவிட்டால் போதுமா? ஆனால் நாட்டு மக்கள் எல்லாருமே குரத்தி இவள்தான் என்று நம்ப வேண்டும். அதற்கான அங்க அடையாளம் வேண்டுமே. 6வது முறையாக யமுனா நதியிலே இறங்கி ஹரிஹரி கோவிந்தா கிருஷ்ணா வென்று கங்கையிலே மூழ்கி நீ எழுந்தால் உன்னுடைய தலை மீது தானாகவே குறி கூட வந்து சுயலும் அம்மா. குறி கூட வந்துவிடுமா? ஆமா அண்ணா, சாமல ரூபம் மாறி குருத்தியாக வந்துவிடும், குறி கூட வந்துவிடும் என்று சொல்கிறாய். ஆனால் அஸ்தினாபுரத்திலே கொடுங்கோல் ஆட்சியா நடந்து வருகிறது. அந்தால சதிகாரர்கள் இருக்கிறார்கள். பெண்ணாக பெற்றவள் நான் தன்னை தனிமையா எப்படி என்ன போக முடியும்? உண்மைதான். பெண்ணாக விளங்கக்கூடிய அடியேன் அந்த அஸ்தினாபுரத்துக்கு தனிமையாக நான் எப்படி செல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறேன். என் கூட பிறந்த தங்கையை தனிமையாக அனுப்பிவிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறேம்மா. 3வது முறையாக யமுனா நதியிலே இறங்கி கண்ணா மணிவண்ணா கோவிந்தா கிருஷ்ணா வென்று தலைமொழிகை எழுந்தால் பாடி துதித்து கங்கையிலே மூழ்கினால் சிறு குழந்தையாக நானே உன்னுடைய மடி மீது தவழ்ந்து விளையாடுவேன் அம்மா. தங்கா, இந்த குறவஞ்சி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை 2 ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். யார் யார்? அம்மணி அம்மாள் என்று சொல்லக்கூடிய தாயானது ஒரு குறவஞ்சி எழுதியிருக்கிறது. அந்த அம்மன் எழுதிய குறவஞ்சியிலே கணவனே ஐவர்க்கும் இளையவன் சகாதேவனே குழந்தையாக வருவதாக எழுதியிருக்கிறோம். நம்ம அப்படி எழுதியிருக்கிறாங்க. கோணமேட ராமசாமி ஆசிரியர் ஏற்றிய நாம் நடத்தக்கூடிய இந்த குறவஞ்சியிலே கண்ணலே குழந்தையாக வருவதாக எழுதியிருக்கிறார். என்ன தெய்வ பலத்தை விட மனித பலம் சிறந்ததல்ல. ஒன்று செய்ய முடியாது. மனித பலம் சிறந்ததல்ல. அதனால் சிறு குழந்தையாக உணவுக்கு உறுதுணையாக குழந்தையாக நானே தவழ்ந்து விளையாடுவேன். அண்ணா, நீயே என் மடி மீது சின்ன குழந்தையா வரும்போது நான் செய்த பாக்கியம் பெரிய பாக்கியம் அண்ணா. நான் அப்படியே உன் வார்த்தை பிரகாரம் யமுனா நதியில சென்று தலைமொழி எழுதி வருகிறேன்.
பட்டணா நல்லவனே சொல்லுப்பா கைதுனா பெரியவரு இப்பதான் கத்த சொல்றாங்க பெரிய மனிதா ஆமாமா இந்த பாட்டெல்லாம் மருத்துவம் காரிதான் தெரியும் அவரு பேர் தெரிஞ்சுதான் சப்பத்தை நான் சாப்பிட யார் சாப்பிடுறது யார் சாப்பிடுறது அவளுக்கு கையை கேட்டு அடிப்பேன் அப்படின்னா எல்லாம் சாப்பிடுறாங்க கண்டிப்பா பையா போய் ஏறி சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு 40 ரூபாய் போயிடுது அந்த அம்மா சொல்றா எல்லாம் சொல்றா சாப்பிடலாம் சரி சொல்லு அந்த அம்மா எல்லாம் சாப்பிட்டு சொல்றாங்க வயிறு சூடாக போயிடுது ஆமா சாப்பிடலாம் எனக்கு வேணாப்பா நீயே சாப்பிடு எனக்கு வேணாம் ரெண்டு எல்லி காலைல வந்து சாப்பிட்டாம்பா எள்ளு நான் சாப்பிடுறியம்மா ரொம்ப சூடாகி போச்சு அவன் இவனு 4 நாளா தொடர்ந்து கோழிக்கறியே போட்டுக்கிறாங்க அதுதான் ஆட்டுக்கறி போட மாட்டாங்க அதுதான் உடம்பு நல்லா கூலிங் ஆகணும் நாளைக்கு போடுறாங்க ஆட்டுக்கறி சொல்லிட்டான் 1.25 ரூபாய் உங்களுக்கு போடுறாங்க ஆட்டுக்கறி இல்ல வேலைக்காரி போட்டா இவரு சாப்பிடவே மாட்டாங்க எப்படி ஓடுறது சொல்லுவாங்க தெரியல பாரியா நிச்சயமாயே எல்லோரும் குடிக்க போறியா குடிக்கலாம் எல்லோரும் குடிக்கணும்னா இது உங்க நாட்டு எல்லோரும் கிடையாது இது இந்த நாட்டு எல்லோரும் கிடையாது அப்ப எங்க வருது இது மேல் நாட்டு எல்லோரும் மேல் நாட்டு எல்லோரும் மேல் நாட்டு எல்லோரும் சொல்றேன் அப்படியே ஞாபகம் வச்சு ஆதிலட்சுமி முருகன் சூர்யாவும் என்கிட்ட ஆமா கரெக்டா சொல்ற மாதிரி நீ முதல்ல எனக்கு எல்லூர் கூட என் உடம்பு இது பூலா எல்லூர் கிடையாது இது மேல்நாட்டு எல்லூர் மேல்நாட்டு எல்லூர் மேல்நாட்டு எல்லூர் மேல இருந்து வருது இல்ல போவேட்டா அப்படி போகுதா மேல இருந்து வருது இல்ல இப்படி சொல்லு மேல இருந்து வருது மேல்நாட்டு எல்லூர் அதான் மேல இருந்து கீழே வந்து ஊத்துது அப்படி இப்படி சொல்லி அதான் மேல்நாட்டு எல்லூர் என்ன கை இங்க கிட்ட இருந்து போகுது இப்படி சொல்லு எங்க ஜாதி பழகுதியா எல்லூர் குடி போயா எல்லூர் குடி போனா இது உங்க நாட்டுல நின்று சாப்பிட்டு தூக்கி போட்டு போற மாதிரி கிடையாது இது இந்த மேல்நாட்டு எல்லூர் மேல இருந்து கீழே ஊத்துதுன்னா கீழே உட்காந்து முட்டி போட்டு தான் குடிக்கணும் இப்படி வாங்குறோம் சாப்பிடுறோம் தூக்கி போட்டு போயிடுங்க எங்க நாட்டுல கீழே உட்காந்து முட்டி போட்டு தான் சாப்பிடணும் முட்டி போட்டு ஆமா சரி விடு குண்டியே போட்டு மச்சான ஆமாமா சரி விடு எல்லோரும் ஊத்துறேன்னா உன் கண்ணுல பட்டுடும் அதனால அந்த தொப்பி கொஞ்சம் ஏத்துரு முட்டி போட்டியா 2 கை வாங்கிட்டு வச்சுக்கோ 2 கை வாங்கிட்டு வச்சுக்கோ கையை வாங்கிட்டு நீ சிந்த கூடாது சிந்தாத சிவராம சாப்பிடுறோம் உள்ள போயிருந்து அப்படியே சரி விடு வச்சுக்கிறேன் வச்சுட்டியா வாங்கிட்டு வச்சுட்டியா இவ்வளவுதான் அதேதான் கண்ணை மட்டும் திறந்து பார்க்காத கண்ணை மூடிக்கும் ஏன் கண்ணை மூடியா பாய் கண்ணில் போட்டு கண்ணு பாயா போடும் அப்புறம் ஊத்தும் போது கண்ணு பாயா போடும் அது தெரிச்சிடும் கண்ணுல கண்ணை மூடிக்கும் சரி விடு 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 முடிக்கிறேன் முடிங்க முடிக்கிறேன் கண்ணை மூடுறா மூதேவி கொஞ்சம் கீழே விடு இன்னும் இன்னும் கொஞ்சம்
இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். அப்படியே இரு. அவனை கண்ண தந்து பார்த்தா என்ன கதி ஆகுனே தெரியாது அண்ணன் முட்டை நான் பெத்து பிச்சை தெரியுமா உள்ள நாளைக்கு ஊத்துறல எனக்கு தெரியும் சரி விடு. தீவுடி அப்படியே